ஹாய்ங்க. இப்போ நம்ம வந்து 3 பொருளை வச்சு சத்தான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 20 பேரிச்சம்பழம், ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 10 முந்திரி. வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சு அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சது வந்து ஆறிட்டுங்க. இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அது கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 20 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிக்காங்க பேரிச்சம்பழத்தை. இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை அதில் போட்டுக்கலாம். பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் லட்டு, அதனால் இப்படி வதக்கிக்கலாம். நம்ம இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை, முந்திரி இருக்குல்ல, அந்த இதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து இது ஆறிட்டு வாங்க நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு லட்டு பிடிங்க. பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம லட்டு பிடிச்சாச்சு. பாருங்கள், சில குழந்தைங்க வந்து பேரிச்சம்பழம் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதில் பேரிச்சம்பழம் இருக்கிறதே தெரியாது. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.